வணக்கம், வெல்கம் டு நீட் தமிழ். உங்கள் சிவகுமார். லாஸ்ட் வகுப்புல சார்பு திசை வேகத்தோட பார்ட் 2 பார்த்தோம். இந்த வகுப்புல பார்ட் 3. இதுல என்ன கான்செப்ட் டிஸ்கஷன் பண்ண போறோம் அப்படின்னா, ஆற்றில் நீந்தலாம். வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஒன்ஸ் இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா இதுல வர ப்ராப்ளம் ஈஸியா நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஓகே, சோ ரெடியா ஸ்டூடண்ட்ஸ்? ஆற்றில் நீந்தலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இதுல ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ நிலையா இருக்க ஆறுல நான் ஆற்றின் ஒரு சைடுல இருந்து இன்னொரு சைடுக்கு நான் நீந்தி கடக்கணும். சோ இப்ப நிலையா இருக்க ஆறுன்னு சொல்லிட்டு அதோட திசை வேகம் என்ன ஆயிரும்? கிரவுண்டை பொறுத்து 0 ஆயிடும் இல்லையா? சோ நான் ஈஸியா அதை கடந்துடலாம். ஆனா இப்போ ஆறு சீரான திசை வேகத்துல ஓடிட்டு இருக்கு இந்த திசையில. இப்போ நான் எக்ஸாக்டா இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நான் கடக்கணும். அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஏன் அப்படின்னா ஆற்றின் இழுப்பு விசை காரணமாக இதுல நீந்தும் போது என்ன ஆகும்? எனக்கு இந்த சைடு தலையிட்டு போயிடும். ஆனா நான் இந்த பாயிண்ட் வரணும் அப்படின்னா நான் என்ன பண்றேன்? அதுக்கு எதிர் திசையில நீந்துறேன். இந்த திசையில நீந்தும் போது என்ன ஆகும்? இழுப்பு விசை காரணமாக என்ன ஆகும்? இந்த பாயிண்ட் நான் வந்துடும். இப்ப கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஆற்றை கடப்பதற்கு ஆகும் மிக குறைந்த காலம் ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னா, ஆற்றுக்கு எதிர்ப்புறம் எந்த இடத்துல நான் வந்து சேருவேன் அப்படிங்கிறது செகண்ட் கொஸ்டின். புரிஞ்சுதா? சோ இத கால்குலேட் பண்ணலாம் ஒன் பை ஒன்னா. அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஆற்றின் அகலம் 16 கிலோமீட்டர். ஓகே, சோ ஆற்றின் திசைவேகம் கிரவுண்டை பொறுத்து VRG is equal to 0. சோ ரிவர் இது கிரவுண்ட். ஓகே, சோ VRG is equal to 0 அப்படினா என்ன சொல்லலாம்? R நிலையா சொல்லலாம் இல்லையா? இப்போ பாயிண்ட் A ல நீச்சல் வீரர் இருக்காங்க, ஸ்விம்மர். சோ அவரோட திசைவேகம் R ஐ பொறுத்து 4 km/h. ஓகே, A க்கு ஆப்போசிட் பாயிண்ட் B. ஓகே, சோ இப்போ क्वेश्चन என்ன அப்படினா, கிரவுண்டை பொறுத்து A ல இருந்து B ஐ அடைய ஆகும் மிக குறைந்த காலம் நான் கால்குலேட் பண்ணணும். இல்லனா என்ன சொல்லலாம்? இங்க ஆற்றின் அகலம் 16 கிலோமீட்டர் இருக்கனால ஆற்றை கடப்பதற்கு ஆகும் மிக குறைந்த காலம் நான் கால்குலேட் பண்ணணும். ஓகே, சோ வெரி இம்பார்ட்டன்ட் திங். இதெல்லாமே கிரவுண்ட பொறுத்து நான் கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எல்லாமே கிரவுண்ட பொறுத்து கால்குலேட் பண்றனால சோ நீச்சல் வீரரின் திசைவேகம் கிரவுண்ட பொறுத்து நான் கால்குலேட் பண்ணணும். எப்படின்னா, சோ இதுக்கு அதை யூஸ் பண்றேன். சோ PRS is equal to யூஸ் பண்ணலாம் VSG minus VRG. எனக்கு VRG னா என்னன்னு தெரியும், A is equal to 0. அப்படினா VSR அப்படிங்கிறது எதுக்கு சமமா இருக்கும்? VSD க்கு சமமா இருக்கும் இல்லையா? அப்படினா நீச்சல் வீரரின் திசைவேகம் கிரவுண்டை பொறுத்து எவ்வளவு இருக்கும்? 4 km/h. எனக்கு திசைவேகம் தெரிஞ்சிருச்சு, அகலம் தெரிஞ்சிருச்சு, டைம் கால்குலேட் பண்ணலாம். எப்படின்னா, சோ V is equal to x by t. அப்படினா t வேணும் அப்படினா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? xங்கிறது 16 km divided by v கிலோமீட்டர் அப்படினா vங்கிறது 4 km/h. சோ என்ன கிடைச்சிரும்? 16 divided by 4 hour கிடைச்சிரும். அப்படினா இத கடக்கறதுக்கு எனக்கு ஆகும் காலம் என்ன சொல்லலாம்? 4 hour. புரியுதா? இப்போ செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். செகண்ட் ஒன், ஆற்றின் அகலம் 16 கிலோமீட்டர். ஓகே, சோ ஆற்றின் திசைவேகம் கிரவுண்டை பொறுத்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 3 km/h. அதே மாதிரி நீச்சல் வீரரின் திசைவேகம் R ஐ பொறுத்து 4 km/h. ஓகே, இப்போ ஆறுக்கு திசை வேகம் இருக்கனால இதுல நான் நீந்தன அப்படின்னா என்னோட பாதை எப்படி இருக்கும்? இந்த இதுல இருக்கும் இல்லையா? இப்போ என்ன கொஸ்டின் அப்படின்னா, எல்லாமே கிரவுண்ட்ல இருந்து கால்குலேட் பண்றேன். சோ ஆறை கடப்பதற்கு ஆகும் மிக குறைந்த காலம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், இந்த தொலைவை நான் கால்குலேட் பண்ணணும். நீச்சல் வீரர் கடந்த தொலைவை நான் கால்குலேட் பண்ணணும். சோ இந்த தொலைவு சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ நான் எல்லாமே கிரவுண்ட பொறுத்து கால்குலேட் பண்றதுனால சோ VSG நான் கால்குலேட் பண்றேன். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ அதுக்காக நான் இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்றேன். VSR is equal to VSG minus VRG. எனக்கு VSG வேணும், அதுக்காக இத இந்த சைடு கொண்டு வந்தறேன். VSG is equal to என்ன கிடைக்கும்? VSR plus VRG. ஓகே, சோ VSRங்கிறது என்ன? இது செங்குத்து கூறு, இதோட ஆர்க்கு செங்குத்து கூறு சொல்லலாம். அப்படினா இது y, இது x. அப்படினா என்ன சொல்லலாம்? y axis. அப்படினா 4j plus VRGங்கிறது என்ன இருக்கு? கிடைத்தல கூறுங்கிறது என்ன அப்படினா 3i. ஓகே, சோ இதுல 4ங்கிறது செங்குத்து கூறு, 3ங்கிறது என்ன சொல்லலாம்? கிடைத்தல கூறு. சோ இதுல வெரி இம்பார்ட்டன்ட் என்ன அப்படினா, எனக்கு மிக குறைந்த காலம் கால்குலேட் பண்ணும்போது எனக்கு செங்குத்து கூறை யூஸ் பண்ணணும். ஓகே, சோ இந்த தொலைவை கால்குலேட் பண்றதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணணும்?
கிடைத்தல கூறை யூஸ் பண்ணணும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். இந்த தொலைவு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நான் ஈஸியா இந்த தொலைவை நான் கால்குலேட் பண்ணிடலாம். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நான் டைமை கால்குலேட் பண்றேன். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ b is equal to x by t அப்படின்னா tங்கிறது என்ன அப்படின்னா x by b. ஸோ xங்கிறது 160 divided by bங்கிறது என்னது செங்குத்து கோடு. ஸோ நான் கேன்சல் பண்ணிட்டு 4r டைமை கால்குலேட் பண்றேன். இப்போ நீச்சல் கடந்த தொலைவை எப்படி கால்குலேட் பண்ணணும்? அதுக்கு நான் கிடைத்தல கூறை யூஸ் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ x is equal to b into t. ஸோ bங்கிறது என்ன? கிடைத்தல கூறு 3, tங்கிறது என்ன? 4. ஸோ எனக்கு 12 கிலோமீட்டர். புரியுதா? ஸோ இந்த தொலைவு என்னது? 12 கிலோமீட்டர். அப்படின்னா ஸோ இந்த தொலைவு 16 கிலோமீட்டர், இந்த தொலைவு 12 கிலோமீட்டர். ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணலாம்? பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம் இல்லையா? ஸோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? x square is equal to 12 square plus 16 square. ஸோ நான் 4 வெளியே எடுத்துட்டா என்ன கிடைக்கும்? under root. ஸோ 4 square plus 3 square. ஸோ 4 square is 16, 3 square into 19 என்ன சொல்லலாம்? 25 root under root. ஸோ என்ன சொல்லலாம்? 4 into 5 என்ன கிடைக்கும்? 20 கிலோமீட்டர். ஸோ இந்த திசைவேகம் என்ன? இந்த தொலைவு என்ன இருக்கும்? 20. புரிஞ்சுதா? ஸோ மிக குறைந்த காலம் 4r, கடந்த தொலைவு என்ன இருக்கும்? 20 கிலோமீட்டர். ஓகே, அதெல்லாம் 3. ஆற்றின் அகலம் கொடுத்திருக்காங்க 30 மீட்டர். ஆற்றின் திசைவேகம் கிரவுண்டை பொறுத்து 2 மீட்டர் per second இந்த திசையில ஓடிட்டு. இப்போ நீச்சல் வீரர் ஆற்றின் திசையிலிருந்து 37 டிகிரி கோணத்தில் நீந்துகிறார். அப்படின்னா ஆற்றின் திசையிலே நீந்துறாங்க. அவரோட திசை வேகம் ஆரை பொறுத்து 5 மீட்டர் per second. அப்படின்னா இவரோட பாதை எப்படி இருக்கும்? இந்த திசையில இல்லையா? இப்போ क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இதெல்லாமே கிரவுண்ட்ல இருந்து கால்குலேட் பண்றேன். சோ கிரவுண்டை பொறுத்து ஆற்றை கடப்பதற்கு ஆகும் மிக குறைந்த காலம். அதே மாதிரி இந்த பாயிண்ட் B, சோ இந்த D என்ன ஆகும்? இந்த தீர்க்கத்தை கால்குலேட் பண்ணணும். அப்படின்னா ஆற்றுக்கு எதிர்ப்புறம் எங்கு வந்து அடைவார்? அது D கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन செகண்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நான் எல்லாமே கிரவுண்ட்ல இருந்து கால்குலேட் பண்ணிடுறேன். சோ VSR எப்படி எழுதலாம்? VSG minus VRG எழுதலாம். எனக்கு VSG வேணும். எப்படி கால்குலேட் பண்ணணும்? VSG is equal to VSR plus VRG. ஓகே, சோ இப்போ பாருங்க VSR எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ இந்த திசையில இருக்கு, தொப்புபயன் திசையில இருக்கு எவ்வளவு? 5 மீட்டர் per second. அப்படின்னா எனக்கு ரெண்டு கூறுகள் இருக்கும். ஒன்னு x axis கூறு, y axis கூறு இருக்கும். ஏற்படுத்தும் கோணம் 37 டிகிரி. அப்படின்னா 37 டிகிரி அப்படின்னா 37 முக்கோணத்தை யூஸ் பண்ணா ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். x axis கூறு, y axis கூறு 37 டிகிரி. சோ என்ன இருக்கும்? 3 4 5. அப்படின்னா இது எதிர்பக்கங்கிறது என்னது? 3, அடுத்தல பக்கங்கிறது 4. புரியுதா? சோ x axis கூறு 4, y axis கூறு என்ன சொல்லலாம்? 3 னா சொல்லலாம் இல்லையா? இப்போ VSR எப்படி எழுதலாம்? 4i cap plus 3j cap. புரியுதா? சோ VRG எப்படி எழுதலாம்? x axisல இருக்கு, அதனால 2i cap. சோ என்ன கிடைக்கும்? 6i cap plus 3j cap. என்ன கிடைக்கும்? VS. புரியுதா? டைமை கால்குலேட் பண்ணா செங்குத்து கூறை யூஸ் பண்ணனும். எவ்வளவு தூரம் கடந்திருக்கு அப்படின்னா நான் கிடைக்காத கூறை யூஸ் பண்ணனும். சோ நான் டைம் கால்குலேட் பண்றேன். டைம் இஸ் ஈக்குவல் டு எப்படி கால்குலேட் பண்ணலாம்? x by v. சோ xங்கிறது என்னங்க? 30 divided by vங்கிறது என்னது? செங்குத்து கூறு 3 செகண்ட். 10 செகண்ட் எனக்கு கிடைச்சது இல்லையா? எனக்கு t கால்குலேட் பண்ணிட்டேன். இப்போ d கால்குலேட் பண்ணலாம். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? d is equal to same formula v into t. சோ vங்கிறது எது யூஸ் பண்ணுவ? கிடைத்தல கூறு யூஸ் பண்ணுவ. கிடைத்தல கூறுனா 6 into 10 16 மீட்டர். புரியுதா? சோ t யோட மதிப்பு என்னது? 16. புரியுதா? ஓகே, சோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். சேம் 4. சோ நான் இப்போ என்ன இருக்கு அப்படின்னா இந்த பாயிண்ட் என்னால ரீச் பண்ண முடியாது. ஏன்னா தண்ணியோட எதிர்ப்பு விசை காரணமாக நான் இந்த பாயிண்ட் ரீச் ஆகும். அப்படின்னா இந்த பாயிண்ட் ரீச் ஆகணும் நான் எப்படி நீந்தணும்? எதிர் திசையில் இல்லையா? சோ சேம் ஐடியா. இப்போ சேம் ஐடியால நான் எதிர் திசையில நீந்தணும். எப்படின்னா சேம் ப்ராப்ளம் 30 மீட்டர், ஆரின் திசை வேகம் கிரவுண்டை பொறுத்து 2 மீட்டர் per second. இப்போ நீச்சல் வீரர் ஆற்றுக்கு எதிர் திசையில் 37 டிகிரி கோணத்தில் நீந்துகிறார். சோ அவரோட திசை வேகம் மீட்டர் per second VSR. ஓகே, சோ இது என்ன சொல்லலாம்? செங்குத்து கூறு. இது என்ன சொல்லலாம்? கிடைத்தல கூறு.
அப்படின்னா இப்போ என்ன கால்குலேட் பண்ணணும், கிரவுண்டை பொறுத்து ஆற்றை கடப்பதற்கு ஆகும் மிக குறைந்த காலம், அதே மாதிரி இந்த தொலைவை நான் கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணலாம், சேம். இப்போ ஆற்றை கடப்பதற்கு ஆகும் மிக குறைந்த காலம் செங்குத்து கூறு யூஸ் பண்ணுவேன், அது சேஞ்ச் ஆகாது இல்லையா. சோ என்ன மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், கிடைத்தல கூறு மட்டும் சேஞ்ச் ஆகும். எப்படின்னு பார்க்கலாம், VSR is equal to VSG minus VRG. so VSG எப்படி கால்குலேட் பண்ணலாம், VSR plus VRG இல்லையா. சோ இப்ப VSR ங்கிறது எப்படி இருக்கும், சோ இந்த திசையில இருக்குது தொகுபயன் திசைவேகம். சோ இத என்ன சொல்லிடலாம், 37 டிகிரி. சேம் முக்கோணத்தை யூஸ் பண்றேன், 37 டிகிரி 3 4 5. எதிர்பக்கம் 3, சோ இது எதிர்பக்கம் 3, அடுத்த பக்கம் 4. சோ இது I x axis, இது என்ன சொல்லலாம் minus x axis. அப்படினா 4ங்கிறது minus x ல இருக்கு, என்ன சொல்லலாம் 4 I cap minus plus என்ன சொல்லலாம் 3 j cap plus VRG ங்கிறது என்னது பாசிட்டிவ் x axis ல இருக்கு. புரிஞ்சா, சோ என்ன கிடைக்கும், பாசிட்டிவ் இங்க நெகட்டிவ், சோ என்ன கிடைக்கும் -2 I cap plus 3j. புரியுதா, சோ இது என்னது செங்குத்து கூறு, இது கிடைத்தல கூறு. செங்குத்து கூறு மாறவே இல்லை, எனக்கு டைம் என்ன ஆகும், t is equal to x by v. x ங்கிறது 30, v ங்கிறது 3, so 10 hours. அப்படினா d எப்படி கால்குலேட் பண்ண, d is equal to v into t. so v க்கு நான் என்ன யூஸ் பண்ணனும், கிடைத்தல கூறு யூஸ் பண்ணனும், -2 into time ங்கிறது 10, என்ன கிடைக்கும் ஆப்போசிட் டைரக்ஷன். புரியுதா, so 60 இந்த ப்ராப்ளத்துல இதுல என்ன கிடைச்சிருக்கு 20 மீட்டர். புரிஞ்சுதா, அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். மனிதன் மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் நிலையான நதியில் நீந்த முடியும். மணிக்கு 2 கிலோமீட்டர் வேகத்தில் பாயும் நதியை கடந்து தனக்கு நேர் எதிரே இருக்கும் இடத்தை அடைய நினைக்கிறார். எந்த கோணத்தில் நீந்த வேண்டும், ஃபர்ஸ்ட் क्वेश्चन. செகண்ட் ஒன், கடக ஆகும் மிக குறைந்த காலம் நான் கால்குலேட் பண்ணேன். ஓகே, சோ இது ஹச்சிபாமா ப்ராப்ளம், வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது எழுதிடலாம், அதுக்கப்புறம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, மனிதனின் திசைவேகம் நதியை பொறுத்து. அப்படின்னா நீச்சல் வீரரின் திசைவேகம் ரிவரை பொறுத்து. எப்படி கால்குலேட், 3 km/h இல்லையா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, ஆரின் திசைவேகம் நதியின் திசைவேகம் கிரவுண்டை பொறுத்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 2 km/h. அதே மாதிரி நதியின் அகலம் கொடுத்திருக்காங்க 500 மீட்டர். ஓகே, நாம வரைஞ்சா அப்படின்னா கிளியர் ஐடியா கொடுக்குறது எல்லாமே. சோ அகலம் 500 மீட்டர், அதே மாதிரி நதியின் திசைவேகம் கிரவுண்டை பொறுத்து 2 km/h. அப்படின்னா நீச்சல் வீரர் A ல இருந்து B எக்ஸாக்ட் பாயிண்ட்க்கு போகும். ஓகே, சோ இங்க இருக்காங்க இல்லையா. சோ இப்போ நதிக்கு திசைவேகம் இருக்கனால நான் நேரா நீந்தினேன் அப்படின்னா என்ன ஆகும், நதியின் இழுப்பு விசை காரணமாக இந்த பாயிண்ட்க்கு வந்துடும் இல்லையா, இப்படி வந்துடும். எனக்கு நேர் எதிர அடைய முடியாது, அதனால நதிக்கு எதிர் திசையில நீந்தணும். எப்படின்னா இந்த செங்குத்து அச்சில இருந்து ஒரு சில கோணத்துல நீந்தணும், தீட்டா கோணத்துல நீந்தணும். அப்படி நீந்தும் போது என்ன ஆகும், இழுப்பு விசையினால இந்த பாயிண்ட் பி பாயிண்ட்க்கு வந்துடும் இல்லையா. சோ இப்போ அந்த தீட்டாவை கால்குலேட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ஓகே, செகண்ட் क्वेश्चन, ஆகும் காலம். எனக்கு செங்குத்து கூறு தெரிஞ்சுச்சு அப்படின்னா நான் t கால்குலேட் பண்ணணும் இல்லையா. ஃபர்ஸ்ட் தீட்டாவை கால்குலேட் பண்ணலாம், அதுக்கு நான் எதை யூஸ் பண்றேன், VSR யூஸ் பண்றேன். எப்படி கால்குலேட் பண்ணலாம், VSR. சோ எல்லாமே கிரவுண்ட்ல இருந்து கால்குலேட் பண்றனால சோ VSG minus VRG. சோ நான் கிரவுண்ட்ல இருந்து எல்லாமே கால்குலேட் பண்றேன். சோ VSG எப்படி கால்குலேட் பண்ணலாம், VSR plus VRG. சோ VSR ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணலாம். தொகுபயன் திசைவேகம் 3 km/h. சோ ரெண்டு கூறு இருக்கும், ஒன்னு செங்குத்து கூறு, இன்னொன்னு வந்து கிடைத்தல கூறு. செங்குத்து கூறுடன் ஏற்படுத்தும் கோணம் தீட்டா அப்படின்னா சோ இந்த எப்படி கால்குலேட் பண்ணா, இது தீட்டா, இது என்னவா இருக்கும் அடுத்தல பக்கம் இல்லையா. அடுத்தல பக்கம் அப்படின்னா 3 cos theta. இது எப்படி இருக்கும், எதிர்பக்கம் 3 sin theta. புரியுதா. அதே மாதிரி VRG ங்கிறது அந்த திசையில இருக்கு, இந்த திசையில இருக்கு. அப்படின்னா இது என்ன சொல்லலாம் 2. அப்படின்னா VSG எப்படி கால்குலேட் பண்ணலாம், 3 sin theta. எந்த திசையில இருக்கு, மைனஸ் பிளஸ் 3 cos theta. இது எந்த திசையில இருக்கு, மேல் நோக்கி இருக்கு, j cap. இது பாசிட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கு, பாசிட்டிவ் 2 I cap. புரியுதா. சோ இதுவும் I cap. சோ என்ன பண்ணலாம், 2 minus 3 sin theta I cap plus 3 cos theta j cap. ஓகே, அது VSG. ஓகே, இப்போ நான்
கூறுகளை மட்டும் எடுத்துறேன் அத சமன்படுத்துறேன் அப்படின்னா இப்போ I கூறு எடுத்துட்டேன் அப்படின்னா 2 minus 3 sin theta is equal to 0 எனக்கு sin theta வேணும் அப்படின்னா 2/3 theta வேணும் அப்படின்னா sin inverse 2/3 புரிஞ்சுதா எனக்கு theta கால்குலேட் பண்ணிட்டேன் இப்போ நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணனும் t ஐ கால்குலேட் பண்ணனும் அதுக்கு நான் செங்குத்து கூறை யூஸ் பண்ணனும் t is equal to x divided by இதுல நான் செங்குத்து கூறை யூஸ் பண்ணனும் செங்குத்து கூறு b ஓட செங்குத்து கூறு சோ இந்த b ஓட செங்குத்து கூறு cos theta சோ xங்கிறது என்ன அகலம் 500 divided by செங்குத்து கூறு 3 cos theta சோ இப்போ cos theta எப்படி கால்குலேட் பண்ணனும் அதுக்கு sin theta யூஸ் பண்றேன் சோ sin square theta plus cos square theta 1 சோ அப்படினா cos theta எப்படி எழுதலாம் under root 1 minus sin square theta இல்ல சோ 1 minus sin theta ங்கிறது 2/3 இத ஸ்கொயர் பண்ணா 4/9 எனக்கு கிடைச்சிரும் under root 5 divided by 3 ஓகே நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா கிடைச்சிரும் 500 இது மீட்டர் இது கிலோமீட்டர் per hour சோ மேல வந்துச்சுனா எனக்கு கிடைச்சிரும் hour சோ மீட்டர் நான் கன்வர்ட் பண்ண அப்படினா கிலோமீட்டர்ல எனக்கு கிடைச்சிரும் 0.5 kilometer divided by 3 root 5 divided by 3 kilometer per hour பண்ணும்போது kilometer cancel அதே மாதிரி 3 cancel so மேல 10 கீழ 10 ஆல பெருக்குனா எனக்கு கிடைச்சிரும் so 5 divided by root 5 into 10 so இத கேன்சல் பண்ணா 5 root 5 into divided by 10 okay so unit என்னது hours now t is equal to 5 root 5 divided by 10 புரிஞ்சுதா அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம் சோ இந்த ப்ராப்ளம் போன ப்ராப்ளம் மாதிரியே தான் இந்த ப்ராப்ளம் சோ இங்க எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்திருக்காங்க நீந்துபவர் நதியுடன் ஏற்படுத்தும் கோணம் 120 டிகிரி கொடுத்திருக்காங்க ஓகே சோ என்ன கால்குலேட் பண்ணனும் மிக குறைந்த காலம் எந்த இடத்தில் வந்தடைவார்னு கால்குலேட் பண்ணனும் சோ இதுவும் HCV ப்ராப்ளம் ஓகே ரெடி போடுறேன் ஃபர்ஸ்ட் நாம வரைஞ்சலாம் நமக்கு ஈஸியா இருக்கும் என்ன அப்படினா என்ன கொடுத்திருக்காங்க சேம் அதே மாதிரி அகலம் 500 மீட்டர் ஓகே சேம் நதியின் அகலம் 500 மீட்டர் நதியின் திசைவேகம் கிரவுண்டை பொறுத்து 2 கிலோமீட்டர் per hour ஓகே மனிதன் எங்க இருக்காங்க சோ அவங்களோட திசைவேகம் 3 கிலோமீட்டர் per hour சோ நதியுடன் 120 டிகிரி ஏற்படுத்துகிறார் சோ இது என்ன சொல்லலாம் 90 டிகிரி செங்குத்து ஏன்னா இது நதி இந்த திசையில இருக்கு இதுக்கு செங்குத்து 120 சொல்லும்போது சோ இந்த கோணம் என்ன சொல்லிட்டாங்க 120 டிகிரி ஓகே இப்போ மனிதனின் திசைவேகம் அதாவது நீந்துபவரின் திசைவேகம் நதியை பொறுத்து எவ்வளவு 3 கிலோமீட்டர் per hour இப்போ நான் டைம் கால்குலேட் பண்ணனும் அதே மாதிரி எந்த இடத்தில் வந்தடைவார் சோ இந்த தொலைவை நான் கால்குலேட் பண்ணனும் ஓகே சோ எப்படி கால்குலேட் பண்ணனும் டைம் கால்குலேட் பண்ணா எனக்கு செங்குத்து கூறு நான் யூஸ் பண்ணனும் ஃபர்ஸ்ட் நாம என்ன கால்குலேட் பண்ணிடலாம் VSR எல்லாத்தையும் கிரவுண்ட பொறுத்து கால்குலேட் பண்ணலாம் VSG கால்குலேட் பண்ணலாம் சோ எப்படி VSG கால்குலேட் பண்ணலாம் அதுக்காக நான் இது யூஸ் பண்றேன் VSR is equal to VSG minus VRG இல்லையா VSG எப்படி கால்குலேட் பண்ணலாம் VSR plus VRG so VSR ங்கிறது என்ன இந்த திசையில் இருக்கு தொகுபயன் திசைவேகம் மீட்டர் 3 மீட்டர் per hour இப்போ செங்குத்து கூறு இருக்கும் இது என்ன இருக்கும் கிடைத்தல கூறு இருக்கும் அப்படினா இங்க இருந்து இது வரைக்கும் இருக்க ஆங்கிள் 90 சொல்லுவேன் இது என்னவா இருக்கும் 60 30 இருக்கும் இல்லையா 30 டிகிரி லாஸ்ட் ப்ராப்ளம் மாதிரி இப்போ செங்குத்து கூறு கிடைத்தல கூறு கால்குலேட் பண்ணலாம் எப்படினா இது 30 இது எப்படி கால்குலேட் பண்ணலாம் இது அடுத்த பக்கம் 3 cos 30 கால்குலேட் பண்ணலாம் அப்படினா 3 into cos 30 சொல்லும்போது root 3/2 இல்லையா அதே மாதிரி இங்க பாருங்க இது எதிர்பக்கம் 3 sin theta sin 30 so sin 30 னா 1/2 புரியுதா சோ இப்போ நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா இது minus x x இருக்கு இது பாசிட்டிவ் j இருக்கு so 3/2 I cap minus plus இது என்ன சொல்றோம் 3 root 3 divided by 2 j cap plus VRG ங்கிறது என்ன அப்படினா இந்த திசையில இருக்கு 2 I cap புரியுதா சோ எனக்கு என்ன வந்திருக்கு இப்போ so minus 3 divided by 2 plus 2 then I cap plus root 3 divided by 2 j ஓகே சோ நான் கடக்க ஆகும் காலம் அப்படினா நான் என்ன கூறு யூஸ் பண்ணனும் செங்குத்து கூறு யூஸ் பண்ணனும் இல்லையா அதே மாதிரி எவ்வளவு தூரம் கடந்திருக்கேன் அப்படினா கிடைத்தல கூறு யூஸ் பண்ணனும் செங்குத்து கூறு யூஸ் பண்றேன் என்ன கிடைச்சிரும் j so time is equal to x by b so x ங்கிறது 500 divided by v ங்கிறது என்ன 3 மீட்டர் இங்க நமக்கு 3 root 3 divided by 2 சொல்லலாம் இல்லையா
ஓகே சோ இப்போ கிலோமீட்டர் பர் ஹவர் நான் இத மீட்டருக்கு மாத்தும் போது எனக்கு கிடைச்சிடும் கிலோமீட்டர் பர் 0.5 டிவைடட் பை 3 சோ 3 டிவைடட் பை 2 என்ன எழுதலாம் 1.5 எழுதலாம் இல்லையா 1.5 root 3 சோ கிலோமீட்டர் பர் ஹவர் சோ கிலோமீட்டர் கேன்சல் வரும் எனக்கு அது ஹவர் எனக்கு கிடைச்சிடும் ஓகே சோ இப்போ 0.5 divided by 1.5 என்ன எழுதலாம் 3 டைம்ஸ் எழுதலாம் 1 divided by 3 root 3 சோ இது டைம் புரியுதா நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணலாம் எந்த இடத்தில் வந்தடையும் நான் கால்குலேட் பண்ணனும் அதுக்காக நான் கிடைத்தல கோரை யூஸ் பண்றேன் எப்படி யூஸ் பண்ணலாம் d is equal to அதுக்கு நான் எந்த கோரை யூஸ் பண்ணனும் கிடைத்தல கோடு b parallel into time b கிடைத்தல கோரை என்ன சொல்லலாம் நான் கிராஸ் குறுக்கு பெருக்கல் பெருக்கல் எழுதும் 4 minus 3 என்ன ஆயிரும் 1/2 into t ங்கிறது என்ன அப்படினா 1 divided by 3 root so எனக்கு 1 divided by 6 root 3 புரியுதா சோ என்ன இது அழகு பார்க்கலாம் சோ இங்க அழகுங்கிறது என்னது r கிலோமீட்டர் பர் ஹவர் சோ கேன்சல் ஆச்சுனா கிலோமீட்டர் புரியுதா சோ இது என்னது 1 divided by 6 root 3 கிலோமீட்டர் புரியுதா எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம் சோ என்னன்னு கொடுத்திருக்காங்க நீந்துபவரின் திசைவேகம் r ஐ பொறுத்து 4 மீட்டர் per second இங்க ஆற்றின் திசையை கொடுத்திருக்காங்க 2 மீட்டர் per second கிரவுண்ட் பொறுத்து இந்த கோணம் θ கொடுத்திருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நீந்துபவர் a இலிருந்து b ஐ அடைய எந்த கோணத்தில் நீந்த வேண்டும் சோ இந்த θவை கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க ஓகே எப்படி கால்குலேட் பண்ணனும் அதுக்கு நான் கொடுக்கிறது எல்லாமே கிரவுண்ட பொறுத்து கால்குலேட் பண்றேன் θவும் கிரவுண்ட பொறுத்து தான் கால்குலேட் பண்றேன் சோ அப்படினா சோ இங்க இருந்து நான் பார்க்கறேன் சோ இதோட திசையை எப்படி கால்குலேட் பண்ணலாம் VSR கிரவுண்ட பொறுத்து எப்படி கால்குலேட் பண்ணலாம் VSG minus VRG so VSG எப்படி கால்குலேட் பண்ணலாம் so VSR plus VRG so first VSR கால்குலேட் பண்றேன் VSR எப்படினா இந்த திசையில இருக்கு தொகுபயன் திசை வேகம் 4 ரெண்டு கூறு இருக்கும் கிடைத்தல கூறு செங்குத்து கூறுடன் ஏற்படுத்தும் கோணம் θ அப்படினா இது θனா இது என்ன சைடா இருக்கும் அடுத்த பக்கம் அப்படினா 4 cos θ அதே மாதிரி இது θனா இது எதிர்பக்கம் 4 sin θ அதே மாதிரி VR எந்த திசையில இருக்கு VRG ங்கிறது x axisல இருக்கு அப்படினா என்ன சொல்லலாம் சோ 2i cap இல்லையா சோ இப்போ நான் இதல சப்ஸ்டிட்யூட் பண்ண எனக்கு கிடைச்சிரும் 4 cos θ plus 2i cap சொல்லிடலாம் இல்லையா ரெண்டுமே சேம் சம திசையில இருக்குன்னா நான் ஆட் பண்றேன் plus 4 cos θ ஜிக் புரியுதா சோ இதல θ எப்படி கால்குலேட் பண்ணலாம் so theta tan theta சொல்லும்போது என்ன தெரியும் tan theta is equal to எதிர்பக்கம் divided by அடுத்த பக்கம் எதிர்பக்கம்ங்கிறது என்ன கிடைச்சிரும் 4 cos theta plus 2 divided by 4 sin theta plus 2 divided by 4 cos theta ஓகே இப்போ நான் தீட்டாவை கால்குலேட் பண்ணலாம் எப்படி கால்குலேட் பண்ணலாம் சோ இனிஷியலா இங்க தீட்டா இருக்கு இப்போ ஃபைனல் பாயிண்ட் வரும்போது என்ன ஆகும் தீட்டா இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் இல்லையா அப்படினா இது தீட்டா அப்படினா இது என்ன இருக்கும் தீட்டா அப்படினா zigzag இது தீட்டா அப்படினா இதுவும் என்ன இருக்கும் தீட்டா இது 45 டிகிரி இதுவும் 45 டிகிரி அப்படினா இனிஷியல் தீட்டா இந்த பாயிண்ட் வரும்போது என்ன இருக்கும் இதுக்கு சமமா இருக்கும் இல்லையா நான் tan theta ஃபைனல் பாயிண்ட்ல என்ன சொல்லலாம் theta 45 டிகிரி அப்படினா tan theta 45 1 சொல்லலாம் இல்லையா 4 sin theta இது இனிஷியல் இது ஃபைனல் ஐடி theta plus 2 divided by 4 cos theta அப்படினா என்ன வரும் 4 cos theta is equal to 4 sin theta plus 2 இல்லையா சோ என்ன சேஞ்ச் பண்ணலாம் சோ இது இந்த சைடு வந்துருச்சு அப்படினா சோ 4 வெளிய எடுத்தா 1 cos theta minus sin theta is equal to 2 சோ இது கேன்சல் பண்ணாச்சுனா 1/2 cos theta minus sin theta எப்படி எழுதலாம் cos theta minus sin theta is root 2 sin theta அதே மாதிரி cos theta plus sin theta எழுதலாம் root 2 cos theta so இப்போ cos theta minus sin theta எழுதலாம் root 2 எழுதலாம் இல்லையா so root 2 sin theta இதை யூஸ் பண்றேன் is equal to 1/2 so theta எப்படி எழுதலாம் 1/2 root 2 into sin inverse of 1 divided by 2 into root 2 theta எனக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ t கால்குலேட் பண்ணனும் எப்படி கால்குலேட் பண்ணா இதோட தொலைவுக்கு அகலம் கொடுத்திருக்காங்க d கொடுத்திருக்காங்க சோ t எப்படி கால்குலேட் பண்ணா அதுக்கு நான் செங்குத்து கூறு யூஸ் பண்ணனும்
திசைவேகத்தின் செங்குத்து கூறு x divided by செங்குத்து கூறு. இதுல செங்குத்து கூறுங்கிறது என்னங்க 4 cos theta. ஓகே, சோ d divided by 4 cos theta. புதுசா தீட்டாவோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? கடக்க ஆகும் மிக குறைந்த காலம் எனக்கு தெரியும். நெக்ஸ்ட் சார்பு திசைவேகத்தோட ஃபைனல் கான்செப்ட். சோ முந்துவதற்கும் மோதுவதற்கும் ஆகும் காலம் பார்க்கலாம். ஓகே, சோ இதுவும் திருடன் போலீஸ் ப்ராப்ளமா இருந்தான். சோ அங்க என்ன பார்த்தோம் அப்படின்னா திருடனை பிடிக்க போலீஸுக்கு ஆகும் காலம் இல்லையா? அந்த காலம் தான் இங்க என்ன இருக்கு? முந்துவதற்கும் மோதுவதற்கும் ஆகும் காலம். பட் இந்த ப்ராப்ளத்துல என்ன சேஞ்ச் இருக்கும் அப்படின்னா, சோ ஏதாவது ஒரு பொருளோட திசை வேகத்தை 0 கால்குலேட் பண்ணிட்டு இன்னொரு பொருளோட இயற்கை அளவுகளை நான் கால்குலேட் பண்ணணும் சார்பு திசை வேகத்தை யூஸ் பண்ணி. ஓகே, அத ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஒரே திசையில் கார் A மற்றும் B ஒரே நேரத்தில் நகர்கின்றன. கார் A சீரான முடுக்கத்தில் நகர்கிறது, a = 4 m/s². கார் B சீரான திசை வேகத்துடன் b = 1 m/s, t = 0 நேரத்தில் நகர்கிறது. கார் A மற்றும் B க்கு இடைப்பட்ட இடைவெளி 10 மீட்டர் எனில், சோ கார் B ஐ முந்த A க்கு எடுத்துக்கொள்ளும் காலம் நான் கால்குலேட் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் நான் வரைஞ்சிரலாம், தென் ஈஸியா நமக்கு ஐடியா தெரியும். ஓகே, சேம் ஐடியா. இது கார், ரெண்டு கார் கொடுத்திருக்காங்க. சோ இது கார் A, இது கார் B. ஓகே, சோ அது என்ன திசையில இருக்கு அப்படின்னா ஒரே திசையை சொல்லிட்டேன். ஓகே, அதே மாதிரி A ஓட திசை வேகம், A வின் முடுக்கம் என்ன கொடுத்திருக்காங்க 4 m/s². அதோட திசை வேகம் கொடுக்கல அப்படின்னா a = 0. அதே மாதிரி கார் B சொல்லிட்டாங்க, அதோட திசை வேகம் என்ன கொடுத்திருக்காங்க 1 m/s. அதோட முடுக்கம் என்ன சொல்லிட்டாங்க = 0. கொடுக்கல 0. இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ணனும்? டைமை கால்குலேட் பண்ணணும் இல்லையா? சோ A B ஐ முந்த A க்கு எடுத்துக்கொள்ளும் காலம் கால்குலேட். அதனால எல்லாமே B ஐ பொறுத்து கால்குலேட் பண்றேன். ஓகே, அப்படினா இங்க B யோட திசை வேகத்தை 0 எடுத்துட்டேன் ஃபைனலி. ஓகே, அது ரெஸ்ட் ஓய்வு நிலையில இருக்குன்னு எடுத்துட்டேன். இப்போ என்னன்னு கால்குலேட் பண்றேன்? A வின் திசை வேகம் B ஐ பொறுத்து கால்குலேட் பண்றேன். எப்படி கால்குலேட் பண்றேன்? VA - VB. அப்படினா VA ங்கிறது என்னங்க 0, VB ங்கிறது என்ன 1. சோ எனக்கு கிடைக்கும் -1 m/s. ஓகே, சோ அதே மாதிரி A வின் முடுக்கம் B ஐ பொறுத்து எப்படி கால்குலேட்? VA AA - AB எனக்கு 4 m/s². இங்க முடுக்கம். சரி, அதே மாதிரி இதற்கு இடைப்பட்ட இடைவெளி கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா 10 மீட்டர். சோ அப்படினா இது வந்துட்டே இருக்கு, இது நின்னு இருக்கு. ஓகே, சடன் டைம்ல டீங்கிற டைம்ல இது முந்திரும். ஓகே, அது T நான் கால்குலேட் பண்ணேன். சோ அதுக்காக என்ன கால்குலேட் பண்றேன்? B தெரியும், A தெரியும், எனக்கு x வேணும். அதனால A வின் இடப்பெயர்ச்சி B ஐ பொறுத்து எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ut plus of at² x = ut plus. இங்க திசை வேகங்கிறது என்ன அப்படின்னா A ஐ பொறுத்து, A இன் திசை வேகம் B ஐ பொறுத்து, முடுக்கமும் A இன் திசை வேகம் B ஐ பொறுத்து. சரியா? அப்படினா u எப்படி கால்குலேட் பண்ணலாம்? நாம இங்க கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம் -1 * t -t plus 1/2. A ங்கிறது என்ன? இங்க 4, t² எனக்கு தெரியாது. சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இது இடப்பெயர்ச்சி 10. புரியுதா? சோ இப்போ எனக்கு t² நான் கால்குலேட் பண்ணா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இங்க 2, சோ எனக்கு கிடைச்சிடும். சோ 2t² - t -10 = 0 இல்லையா? சோ -b plus or minus யூஸ் பண்ணலாம். நம்ம யூஸ் பண்ணா எனக்கு கிடைச்சிடும். சோ -b plus or minus இங்கல -b plus or minus root of b² - 4ac. சோ -b plus or minus b² ங்கிறது என்னது 1 -4 a ங்கிறது என்னது 2 * 10 divided by plus ஆயிடும் 2 * 2. சோ எனக்கு 1 plus or minus எனக்கு 80 81 81 எழுதலாம் 9 எழுதலாம் இல்லையா? So then it's 1 plus 9 10 divided by 4 percent 2.5. புரிஞ்சா? கீங்கிறது எனக்கு கிடைச்சிச்சு 2.5 செகண்ட். சோ இங்க நான் எது பாசிட்டிவ் மட்டும் எடுத்துட்டேன், நெகட்டிவ் எடுத்துட்டேன் என்ன ஆகும்? டீங்கிறது நெகட்டிவ் எடுத்தேன். ஓகே, டி எப்படி கால்குலேட் பண்றது தெரிஞ்சுச்சா? ஓகே, அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். இரண்டு கார்கள் A மற்றும் B சம வேகத்துடன் இயங்குகிறது. அதோட திசை வேகம் கொடுத்திருக்காங்க. B = 20 km/h. சோ A கிழக்கு திசையிலும் B வடக்கு திசையை நோக்கி நகர்கிறது. A ங்கிறது மையப்புள்ளியில் இருக்கு. அவ்விரு கார்களுக்கும் இடையே 10 மீட்டர் இடைவெளி. ஓகே, சோ இரு கார்களுக்கும் இடைப்பட்ட மிக குறைந்த தொலைவு காண்க கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அதை அடைய ஆகும் காலம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாம டயகிராம் வரைஞ்சலாம், நமக்கு ஈஸியா ப்ராப்ளம் புரியும். ஓகே, என்னன்னா அப்படின்னா வடக்கு
கிழக்கு, தெற்கு, இது என்னது மேற்கு இல்லையா? சோ கார் எங்க இருக்கு அப்படின்னா மையத்தில் இருக்கு ஒரிஜின். சோ அது எந்த திசையில் இருக்கு, எந்த திசையை நோக்கி நகர்கிறது? சோ கிழக்கை நோக்கி நகர்கிறது பி. அதே மாதிரி பி வடக்கை நோக்கி நகர்கிறது. சோ இந்த பாயிண்ட் நான் பி சூஸ் பண்ணிட்டேன். சோ இப்போ வடக்கை நோக்கி இந்த திசையில் நகர்கிறது. ஓகே, இது பி பி. ஓகே, ஓர் 20 km/h. இதுவும் 20 km/h. இதுக்கு இடைப்பட்ட தொலைவு சொல்லிருக்காங்க 10 மீட்டர். ஓகே, சோ क्वेश्चन என்ன கேட்டா இரு கார்களுக்கும் இடைப்பட்ட மிக குறைந்த தொலைவு. ஓகே, அப்படி நகரும் போது 10 விட எனக்கு கம்மியா ஆன்சர் வரும். அது எந்த பாயிண்டா கால்குலேட் பண்ணணும். ஓகே, சோ இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஏதாவது பொருளின் இயக்கத்தை நான் ஸ்டாப் பண்ணிட்டு இன்னொரு பொருளோட இயக்கத்தை தொகுபயன் வெக்டரா எழுதணும். புரிஞ்சுதா? சோ எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். சோ இப்போ தனியா எழுதுறேன். இது VA, இது BB இல்லையா? சோ இப்போ BA ஓட இயக்கத்தை நான் ஸ்டாப் பண்ணிட்டு BB, ஓகே, அப்படினா பொருளோட B காரோட திசைவேகத்தை தொகுபயன் திசைவேகம் எழுதுறேன். எப்படின்னா இப்போ சோ B இன் திசைவேகம் A வை பொறுத்து எப்படி கால்குலேட் பண்ணணும்? VA BB minus VA இல்லையா? சோ VBங்கிறது எந்த திசையில இருக்கு? மேல் நோக்கி இருக்கு. அப்படினா அதோட திசைவேகம் 20 J இல்லையா? அதோட திசைவேகம் கொடுத்திருக்காங்க. மைனஸ் VA அப்படிங்கிறது சோ VAங்கிறது எந்த திசையில இருக்கு? மைனஸ் VAங்கிறது எந்த திசையில இருக்கு? இந்த திசையில இல்லையா? சோ இப்போ நான் வெக்டர்ல எழுதணும் அப்படினா இது VA மைனஸ் இது என்ன சொல்லலாம்? VB. தொகுபயன் எந்த திசையில இருக்கும்? இந்த திசையில இருக்கும் இல்லையா? ஓகே, சோ இது என்ன இருக்கும்? 20 minus 20. சோ எனக்கு தொகுபயன் வேணும் அப்படினா மாடுலஸ் எடுக்கணும். 20 ல எடுத்துட்டா எனக்கு கிடைச்சிரும் √2. சோ என்ன கிடைச்சிரும்? km/h. சோ இப்போ தொகுபயன் திசைவேகம் என்ன இருக்கு? 20 km, 20 √2 km/h. இப்போ நான் A வை ஸ்டாப் பண்ணிட்டேன். அந்த பொருள் இங்க தான் இருக்கு. இப்போ B எந்த திசையில மூவ் ஆயிட்டு இருக்கு? இந்த திசையில மூவ் ஆயிட்டு இருக்கு. அதோட திசைவேகம் 20 √2. ஓகே, சோ இங்க இருக்கும்போது எனக்கு குறைந்த தொலைவை நான் கால்குலேட் பண்ணணும். புரியுதா? ஏன்னா இங்க இருக்கும்போது மிக குறைந்த தொலைவுங்கிறது சோ தொலைவுங்கிறது 10 மீட்டர். பட் இங்க இருக்கும்போது கொஞ்சம் கம்மியா இருக்கும். சோ இந்த திசையை நான் கால்குலேட் பண்ணணும். ஓகே, இந்த தொலைவை நான் கால்குலேட் பண்ணேன். எப்படி கால்குலேட் பண்ணேன்? இதுக்கு ஏற்படுத்தும் தீட்டா. ஓகே, தீட்டாவை எப்படி கால்குலேட் பண்ணலாம் இப்போ? சோ இது தீட்டா, இது என்ன சொல்லிடலாம்? இது அடிப்பக்கம். சோ இங்க சொல்லிடலாம் எதிர்பக்கம் சொல்லிடலாம். சோ அடிப்பக்கங்கிறது 20, இங்கேயும் 20. அப்ப நான் tan θ எடுக்கிறேன். tan θ எடுத்தா எனக்கு கிடைக்கும் 20 / 20. அப்படின்னா இது என்னது? அடிப்பக்கம். ஓகே, சோ இது என்ன இருக்கும்? எதிர்பக்கம். சோ எனக்கு கிடைச்சிரும் தீட்டாவோட வேல்யூ is equal to 45 டிகிரி. புரியுதா? இப்போ தீட்டா 45 டிகிரி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு எதிர்பக்கம் வேணும். sin θ யூஸ் பண்ணலாமா? sin θவோட மதிப்பு எனக்கு கிடைச்சிரும் எதிர்பக்கம் / கர்ணம். இது என்னோட கர்ணம். அப்படின்னா x is equal to 10 into sin 45 1/2. ஓகே, எனக்கு கிடைச்சது மீட்டர். சோ எனக்கு மிக குறைந்த தொலைவு. சோ 10 விட கம்மியா இருக்கு இல்லையா? அதே மாதிரி இப்ப டைம் கால்குலேட் பண்ணணும். அதை இடையாகும் காலம் கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட்? t is equal to x/v. xங்கிறது 10 / √2 எனக்கு தெரியும். இப்ப vங்கிறது எனக்கு தொகுபயன் திசைவேகம் எடுக்கணும். 10 / √2 தொகுபயன் திசைவேகங்கிறது 20 √2. சோ இதை கேன்சல் பண்ணா 2. இது என்ன கிடைக்கும்? 1/2 into √2 1/4. புரியுது? சோ டைம் கால்குலேட் பண்ணா அதே மாதிரி மிக குறைந்த தொலைவையும் கால்குலேட் பண்ணுங்க. புரியுதா? ஓகே, இத பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுங்க. இப்போ வரைக்கும் லாஸ்ட் 3 கிளாஸ்லயும் சார்பு திசைவேகத்தை பார்த்தோம் இல்லையா? சோ இந்த கிளாஸோட சார்பு திசைவேகம் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி ஒரு பரிமாண இயக்கமும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்க்கலாம் அப்படின்னா இரு பரிமாண இயக்கம். அந்த இரு பரிமாண இயக்கத்துல ஒரு கிடைத்தளத்துல நான் பொருளை வீசும்போது அது எந்த மாதிரி இயக்கத்தை கொடுக்கும், அதே மாதிரி வட்டப்பாதையில ஒரு பொருள் இயங்கும் போது எந்த மாதிரி இயக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.